அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். 2026 சட்டமன்றத்தில் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட செஞ்சி தொகுதியை மீண்டும் மீண்டும் மஸ்தான் அவர்களுக்கு ஒதுக்கப்படுறதுக்கு காரணமே மக்களுடைய செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் செஞ்சி மஸ்தான் அவர்கள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை தேவைகள் அனைத்தையுமே செஞ்சி தொகுதியில் நிறைவேற்றிருக்காப்புல. அதனால தான் என்னமோ தெரியல, 10 ஆண்டு காலமாக மக்கள் அவரையே தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. இப்போது வரும் சட்டமன்ற தேர்தலையுமே மக்கள் அவர்களே செஞ்சி மஸ்தான் அவர்களே தேர்ந்தெடுப்பாங்க. அதிலும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு 1000 விமர்சனங்கள் அவர் மீது வைக்கலாம். அந்த விமர்சனங்களை எல்லாம் துடைத்தெறிந்து விட்டு மீண்டும் மீண்டும் வெற்றி பெறார். பார்த்துக்குங்க, அவர் மீது எவ்வளோ விமர்சனங்களும் வந்தாலும் அந்த விமர்சனத்தை தொடச்சிட்டு தூக்கி போட்டுட்டு மீண்டும் மீண்டும் வெற்றி பெறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை தேவைகள் அனைத்துமே செஞ்சி தொகுதியில் செய்கிறாப்புல. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ஓடோடி வந்து உதவி செய்கிறாப்புல. மக்கள்கிட்ட இணக்கமாக பழகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மலைவாழ் மக்களுக்கு மட்டுமே 1800 வீடுகள் வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கியிருக்காப்புல. அது மட்டும் அல்ல, கிட்டத்தட்ட அவங்க இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி தந்திருக்காங்க. அவங்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் என்னமோ தெரியல, மக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் அவருக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. மீண்டும் மீண்டும் அவரையே தேர்ந்தெடுக்காங்க. அதனால தான் அவர் மீது 1000 விமர்சனம் வருது. செஞ்சி தொகுதி எப்படியாவது நம்ம அதிமுக கைப்பற்றணும்னு சொல்லிட்டு கனவோடு காண்றாங்க. அது பகல் கனவு பழிக்காது. செஞ்சி மஸ்தான் இருக்கிற வரைக்கும் செஞ்சியை யாராலையுமே கைப்பற்ற முடியாது. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய கோட்டைன்னு கூட சொல்லலாம் செஞ்சி தொகுதியை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட அதிகமாக போய் சேர்ந்த சின்னன்னு கூட சொல்லலாம், உதயசூரியன் சின்னம். அதனால தான் மீண்டும் மீண்டும் மக்கள் செஞ்சி தொகுதியில் திமுகவுக்கே ஒரு வாய்ப்பு தராங்க. அதே போல் இம்முறையும் வாய்ப்பு தந்து மாபெரும் வெற்றி, கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும் மக்கள். அப்போ தான் நம்மளுடைய செஞ்சி தொகுதியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் செஞ்சி தொகுதியில் சிப்காட் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் சட்டக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி அனைத்துமே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காப்புல. இது சட்டமன்றத்தில் அங்கே ஒரு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால் நீங்கள் வேறு யாரை தேர்ந்தெடுத்தாலும் அங்கே மத்திய அரசுக்கிட்ட இணக்கமாக போயிட்டு எதையுமே வேணாம் சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான நிதியை மட்டும் பெற்றுக்குவாங்க. ஆனால் நம்மளுடைய செஞ்சி மஸ்தானவர்கள் அப்படி கிடையாது. அதனால் நீங்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரை மாபெரும் வெற்றி பெற செய்யணும். அப்போ தான் செஞ்சி தொகுதியை இன்னும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவோம்.